ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. அன்பான நேயர்களே, பிறவி என்று வருகின்ற பொழுது சும்மா தனு வருமோ? தனு என்று சொன்னால் உடல். சும்மா தனு வருமோ? சும்மா பிணி வருமோ? இந்த உடலுக்கு நோய் என்று வந்தால் அது சும்மா வராது, ஏதோ ஒரு காரணம் பற்றி வருகிறது. சும்மா தனு வருமோ? சும்மா பிணி வருமோ? சும்மா வருமோ அதன் சுக துக்கங்கள்? நம் ஆன்மா முன் செய்த வினைக்கேற்ப சிவனருட் செய்வித்தக்கால் எய்தவனை நாடியிரு என்று சிவபோக சாரம் என்ற நூலிலே சொல்லப்பெற்று இருக்கிறது. இந்த தனு என்கின்ற உடல் சும்மா வருவதில்லை. இந்த உடலுக்கு வருகின்ற நோய்களும் சரி, அதனுடைய சுக துக்கங்களும் சரி சும்மா வருவதில்லை. நம்முடைய ஆன்மா முற்பிறவியிலே செய்த வினைக்கு ஏற்ப இறைவன் விதி வழி இந்த உடலை தந்து வினை வழி அதனுடைய சுக துக்கங்களை தந்திருக்கின்றான் என்றுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். அதோடு கூட இந்த உடலுக்கு ஏன் நோய் வருகிறது என்று இன்னொரு தனி பாடல் ஒன்று சொல்லுகிறது. தன்னைத்தான் பேணாததாலும் சரீரத்தின் தண்டிப்பினாலும் பின் உற்ற விசாரத்தாலும் பின் ஜல மலத்தினாலும் தர்மத்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும் என்று சொல்லியிருக்கின்றது ஒரு தனிப்பாடல் திரட்டிலே. தன்னைத்தான் பேணாதது, அதாவது இந்த உடலை நாம் உன்னதமாக பேணி காக்க வேண்டும். இது ஏதோ நமக்கு இலவசமாக கிடைத்தது போல அதனுடைய அருமை தெரியாமல் கண்டபடி அதை வருத்துவது, குறிப்பாக இரவு நேரத்திலே தூங்க வேண்டிய நேரத்திலே பணி செய்வது, கடுமையாக பணி செய்வது, நமக்கு இயலவில்லை என்று உடல் மறுத்தாலும் கட்டாயமாக அதை வருத்தி பணி செய்வது, இப்படி தன்னைத்தான் பேணாதது, சரியான வேளைக்கு சாப்பிடாதது, தூங்காதது, ஓய்வு தராதது, இவற்றாலும் மல ஜலத்தை அடக்குவதனாலும் அவ்வப்போது மலம் என்கின்ற நிலையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அன்றாடம் 2 வேளை மலம் கழிக்க வேண்டும். அதாவது நீர் அடக்கக்கூடாது. சிறுநீர் அடக்குவது என்பது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடாக அமையும். இப்படி மல ஜலத்தினாலும் தர்மத்தை இகழ்வதாலும் தர்மம் செய்ய வேண்டும். 10 பகுதியிலே ஒரு பகுதியை தர்மம் செய்ய வேண்டும். நீ தர்மம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தர்மம் செய்பவர்களை தர்மத்தை இகழக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதனாலே தன்னைத்தான் பேணாததாலும் சரீரத்தின் தண்டிப்பினாலும் பின் உற்ற விசாரத்தாலும் பின் ஜல மலத்தினாலும் தர்மத்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலை பேணி காக்க வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் பெறுவதற்கு மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதய சுத்தமாக இருக்கின்ற பொழுது இரண்டுமே, உடலும் சுத்தமாகும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாகின்ற பொழுது நம்முடைய செயல்களும் சுத்தமாகும். இந்த எண்ணமும் செயலும் சுத்தமாகின்ற பொழுது இறைவன் நமக்கு அடியவன் ஆவான். கேட்கின்ற அனைத்தையும் இறைவன் தருவான் என்பதை நாம் மறுத்தல் கூடாது. அதனாலே இந்த உடலை நாம் பேணி காக்க வேண்டும். சரியான வேளைக்கு சாப்பிடுதல் வேண்டும். சரியான வகையிலே ஓய்வு எடுத்தல் வேண்டும். இந்த உடலுக்கு ஓய்வு கேட்கின்ற பொழுது ஓய்வை நாம் கொடுக்க வேண்டும். தர்மத்தை செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.